வீட்டில் எப்போ பார்த்தாலும் பொரியல் கூட்டு இப்படியே செஞ்சு போர் அடிக்குதா? அப்போ கட்டாயமாக இந்த ரெசிபி நம்ம வீட்டில் செஞ்சிட வேண்டியது தான். ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த புழிஞ்செடுத்த மீல் மேக்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும், ரொம்ப வலுவலுன்னு அரைச்சி எடுத்துடக்கூடாதுங்க. இது கூட தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் ஒன்று, அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, நல்ல கறி மாதிரி டேஸ்ட் கொடுக்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் உப்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒன்று போல் கலந்து எடுத்துக்கலாங்க. கலந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் இந்த கோலா உருண்டையை ஒன்றா நம்ம சேர்த்துட வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் சாப்பாடு தாங்க. சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே சமயம் தயிர் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நானே இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. செய்யறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. ஸோ கட்டாயமாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ரெசிபியை டக்குன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள்.